எல்லாரும் அமைதியா இருங்க. இன்னைக்கு தமிழ் டீச்சர் லீவ், அதனால உண்டுல ஃபர்ஸ்ட் பீரியட் யார் தெரியுமா என்ன வருவா? இங்கிலீஷ் டீச்சர். லே, இங்கிலீஷ் டீச்சரா வருமா? நான் உண்டுலா இந்த பரீட்சை எழுதிட்டு இருக்க நேரமே வந்து எத்தி எத்தி பார்த்து பார்த்து என்ன ரெண்டு நுள்ளம் தந்தனா, இப்படி எல்லாம் வரேன் இப்படி எல்லாம் வர்றான்னு. லே, இன்னும் நான் செத்தம்பில ஃபர்ஸ்ட் எனக்கு பேப்பரை எத்தி பார்த்துட்டு சொல்லிச்சு, ஓ நல்லா எழுதிய எழுதுன்னு. எனக்கு அப்படியே நான் நல்லா எழுதுனேன் கேட்டியா, எனக்கு அப்படியே 100 தடவை 100 மார்க் கிடைச்சான். அன்னைக்கு இந்த மீனா பெண்ணு இந்த போன்றவ இல்லத்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து அவ லீடர் ஆயிடுச்சு. அப்போ பெண்ணு பேர் எழுதி போட்டு போட்டு இந்த பெரிய இவ்வா காட்டிட்டு இருந்தா இல்ல, இந்த பாரு நான் தான் எல்லாத்தையும் 100 ஃபர்ஸ்ட் ரேங்க் லீடர் நான் தான். பாரு இங்கிலீஷ் டீச்சர் வரட்டு. லே வினோத், உண்மையை சொல்லல, நீ போன பரீட்சைக்கு எப்படியோ அந்த மீனா குட்டியை பார்த்து எழுபறை எத்தி பார்த்து பார்த்து எழுதி 35 மார்க் கிடாச்சு. இந்த தடவை நம்ம விட்டு எழுதிட்டு போனதான் ஒன்றும் வரையில. பின்ன எப்படி இல்லை உனக்கு 100க்கு 100? உண்மையை சொல்ல. லே, சவுண்டு போடாதுங்கல, மற்ற பெண்ணுவை கேட்டுட்டு இருந்த பிறகு டீச்சரை சொல்லி கொடுப்பாளுங்க. நான் உண்டுல அந்த பி கிளாஸ்ல உள்ள அந்த மினி குட்டி உள்ள என்ன கிட்டியாக்க இருந்தா, நான் பிறகு அவ எழுதுன என்ன காட்டி தந்தா, நானும் பிறகு நான் எழுதுனதுல அப்படி மாறி மாறி எழுதி எழுதி எல்லாம் சரிதான்ல. பாரு ஏய் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆண்டி, நீங்க எல்லாம் எப்படி எழுதுனீங்க இங்கிலீஷ்? ஃபர்ஸ்ட் இந்த இங்கிலீஷ் மேம் வரேன்னு சொன்னதான் பயமாட்டிருக்குது. அதான் அவைய என்ன தெரியுமா செய்யுது, நான் வீட்டுல இருந்து திருத்திட்டு வரவே மாட்டேன். எல்லாம் இங்க அதை வாசித்து திருத்தணும். அதான் பயமா இருக்கு. நான் வேற அந்த லாஸ்ட் உள்ள எஸ்ஏ கொஸ்டின் சும்மா எழுதவே இல்லை. ஐயோ, கூட சவுண்டு படாம இருங்க. இவ்வளவு பயங்கர எழுதலன்னு சொல்லி பீத்திட்டு இருப்பாளுவ, அங்க மார்க்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாளுவ. இருங்கட்டு வேலை முடியாச்சிட்டு. all students shut up your mouths, don't put sound. I write name in the board, okay? ஓ, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதுக்கப்புறம் வேணும் நான் தான் லீடர்னு தெரியும். ஓ, பயங்கர பிங்கிலீஷ் தான் பிங்கிலீஷ். பெண்ணு காட்டி ஆட்டலு பாரு, என்ன நான் தான் போர்ட்ல பேர் எழுதி போட வருவேன். கொஞ்சம் நேரம் கூட தான், இரு. எல்லாரும் தேர்ட் ஏக்கு வரணும், உங்க இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி விட்டு. லே, அந்த தேர்ட் ஏல இல்ல அந்த வெண்ணில அந்த குட்டியெல்லாம் அங்க இருக்கான். இப்ப அங்க வச்சு நம்ம பேப்பர் எல்லாம் வாசித்தா கேவலம் இல்ல. லே, தேர்ட் ஏக்கு உள்ள இப்ப பிடி பீரியட் ஆக்கும், அதான் அவ்வளோ இல்லை அங்கே விளையாட போயிருப்பேன். நம்ம வாருங்க சீக்கிரம் நல்ல இடத்த எங்க நம்ம பிடிப்பேன். முன்ன இருந்தா அப்புறம் ஃபர்ஸ்ட் பேர் விழிச்சு பேப்பர் வந்துடும். நான் கேட்டியா ஓடி வா. Good morning, ma'am. Good morning, students. God bless you. All of you sit down. டீச்சர், எங்க பேப்பர் இன்னும் திருத்த இல்லையா? மீனா, ஸ்டாஃப் ரூம்ல ஒரு பேப்பர் கட்டுறது என்னோட டேபிள் மேல எடுத்துட்டு வா. ஓகே மேம், நான் எடுத்துட்டு வரேன். மே ஐ கம் இன் மேம்? எஸ், கமிங். இந்த கிளாஸ்ல இவன் பிள்ளை ஜேஐ எழுதிருக்கே. பேர் எழுதிய இடத்துல ஜேஐ எழுதி வச்சிருக்கு. ஜேஐ இவன் பிள்ளை எங்க ஜேஐ? லே, யார்ல ஜே எழுதுனதுன்னு செத்தானு இன்னைக்கு. லே, மேம் இல்ல சொல்லிச்சுனா எல்லாரும் இங்கிலீஷ்ல பேர் எழுதனான்னு. அது இல்ல நான் எழுதுனேன். வாடு மேம்கிட்ட வாடு. நீயா ஜேஐ எழுதி வச்சா? உனக்கு பேர் ஜெகன் இல்லல? ஆமா மேம், ஜெகனு தான். நீங்க தானே இங்கிலீஷ்ல பேர் எழுத சொன்னியா, நான் அதனாலதான் ஜே ஐன்னு எழுதி வச்சேன். அப்போ ஜேஐக்கு என்ன மார்க்? 35 மார்க். கையை நீட்டு வர. மீனா, கிளாஸ்ல இந்த கம்பங்க, கம்ப எடுத்துட்டு வா. மேம், நாங்க ஈவினிங் கம்பெல்லாம் நாங்க வச்சிட்டு தான் மேம் போனோம். மார்னிங் வந்து பார்த்தப்போ கம்பு காணல மேம். ஓகே, ஆபீஸ் ரூம்ல போய் ஒரு பெரம்பு வாங்கிட்டா போ. ஓகே மேம். லே சுபின், இன்னும் நம்ம சத்தம்பில பெரம்பு கம்பு வேற. எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், இன்னைக்கு எல்லாருமே பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றனால கம்பே இல்ல மேம். ஓகே நீ போய் உட்காரு போ. லே சுபின் எப்படியோ தப்பிச்சான். கம்பம் கிடைச்சு நான் எங்க அடியில ஒளிச்சு கிடந்துருது. அங்க திரும்பி நில்லு. பட்டெக்ஸ்ல 4 சாத்துனாதான் அடுத்த தடவை இந்த 35 மார்க்ல இருந்து 50 மார்க் மேல நீ வருவ. திரும்ப. மேம் அடிக்காதீங்க மேம், வலிக்குது. என்ன உனக்கு பொண்ணு பேப்பரையும் கொண்டு போ. நாளை பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்துருக்கானா. நெக்ஸ்ட் மீனா. இந்த 98 மார்க். மீதில 2 மார்க் எங்க போச்சுன்னு போய் இருந்து பாரு போ. டேய், நான் எல்லாமே
அப்போ என்ன மார்க்கு? 36 மார்க்கு. உனக்கு படிச்ச தெரியுமல? ஒரு வகை படிப்பு இல்ல, பின்ன எப்படி நான் மார்க் வரேன்? 36 மார்க்கு. நாளை இதை நீ 2 தடவை பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கணும் பாத்துக்க. திரும்பி நில்லுவல, 2 சாத்துனாதான் நீ அடுத்த தடவை படிச்சுட்டு வருவ. திரும்ப. மேம் எனக்கு கையிலே ஒரு அடி தாங்க மேம். கையில அடி வந்தா ஒண்ணும் முடியாது. திரும்பல. டேய், ஒரு அடி படாம நாங்க என்னல துள்ளற எனக்கு நில்லுடா. நான் ஒரு பேப்பரை கொண்டு போ. நாளை பேப்பர்ல சைன் வாங்கிட்ட. போ. நெக்ஸ்ட் ஒன் வெரி இன்டெலிஜென்ட் பேப்பர். வினோத் ஓடி வா. 40 மார்க் வாங்கி வச்சிருக்கு. அங்க வா எக்ஸாம் நேரத்துல அங்க குனிஞ்சு கிடந்து ஒரே எழுத்தா இருந்து என்னல மார்க்? 40 மார்க். கையை நீட்டு. திரும்ப. மேம் வலிக்குது. பேப்பரை கொண்டு போ. நாளை சைன் வாங்கிட்டா. போ. லேய் உனக்கு 100 மார்க் கிடைச்சேன்ல சொன்ன, 40 மார்க்கல. லேய் எல்லாமே கரெக்டா தான் எழுதி வச்சேன். அந்த குட்டி எழுதுன போதே நானே எழுதுனேன் தெரியுமா? இந்த டீச்சர் கம்பளத்தையும் எல்லாத்தையும் வெட்டி குறைச்சி மார்க் எல்லாம் போட்டு 40 மார்க் ஆக்கி வச்சிருக்கு. அவியில பிடிச்சி எழுவத்தை நல்ல மார்க் போட்டேன். இப்ப நான் லேய் அங்க என்ன சவுண்ட்? எல்லாம் இங்க வாருங்க. நாலு இருங்க எழுந்து வாங்கல. அதுல முட்டங்கள் போட்டு நில்லுங்க. கையோட அந்த இங்கிலீஷ் நோட்டை எடுத்துறீங்க வாங்கல. கை வீசிட்டு வரலனா நோட்டை எங்க எடுத்துட்டு வாருங்க. மஞ்சு இந்த பேப்பர் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. மேம் நேம் இருக்க இடத்துல சாக்லேட் நேம் எழுதி இருக்கு மேம். லேய் என்னல ஒன்ன போல பேரெல்லாம் மாத்தி எழுதி வச்சிருக்கு. நீ இல்ல எல்லாருக்கும் இந்த பேரெல்லாம் சொல்லி கொடுத்த? அவ உண்டுல பேர் எழுதாம இருந்தா நான் உடனே சொன்னேன் உன பேர மஞ்சு இல்ல, நீ அப்ப இங்கிலீஷ்ல சாக்லேட் எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். குட்டியும் உடனே எழுதி வச்சா. சாக்லேட்டுங்க யாரு? மேம் நான் பேரு எழுதாம இருந்தேன் மேம். இந்த ஜெகன் நான் என்ன பார்த்து நீ பேர் எழுத இல்லையான்னு கேட்டேன். நான் சொன்னேன் இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதனான்னு. அதுக்கு என்ன நீ மஞ்சு அப்ப நீ சாக்லேட் தானேன்னு சொல்லி சாக்லேட்னு எழுத சொன்னா மேம். நானும் உடனே எழுதுனேன். லேய் வேற நீ ஏதாவது பேர் ஏதாவது சொல்லி கொடுத்தியா அந்த குட்டிகளுக்கு? வேற உண்டுல அந்த ஏ கிளாஸ்ல உள்ள குட்டி உண்டுல்ல கனி, அந்த குட்டியை சொல்லி கொடுத்தேன். ஃப்ரூட்னு எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது அதுக்கு கிட்ட ஒரு குட்டி இருந்தா மயிலு, அவள்கிட்ட சொல்லி கொடுத்தேன். நீ வந்து பீக்காக்குன்னு எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது அந்த பி கிளாஸ்ல உள்ள கண்மணி குட்டி உடனே அப்படி எத்தி பார்த்தா உடனே சொன்னேன் உனக்கும் தெரியலையான்னு கேட்டேன். அவ சொன்னா எனக்கும் தெரியலன்னு. உடனே அவள்கிட்ட சொல்லி கொடுத்தேன் ஐ பெல் எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது உடனே அங்க இந்த அஞ்சலி கை இப்படி காட்டி காட்டி இருந்தா உனக்கும் தெரியலையான்னு கேட்டேன். தெரியலன்னு சொன்னா உடனே சொல்லி கொடுத்தேன் நீ வந்து 5 ரேட்னு எழுதுன்னு சொன்னேன். எனக்கு நான் எல்லா விளையாடும் செத்த ஆளுவ பேப்பர் வாங்கிய நேரம் கடைசி நீ தான் மாட்டுவ. லேய் பெல்லாத அடிச்சாதா எங்க இந்த மேம் போவாது செய்யும். கடவுளே பெல் அடிச்சனா கடவுளே பெல் அடிச்சனா. எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. பேப்பர் கூட என்ன கொடுத்து மார்க் என்ன என்டர் பண்ணல. அதுக்கு முன்னாடி பெல் அடிச்சிச்சு. சரி ஸ்டூடண்ட்ஸ் மார்க் எல்லாம் கூட்டி வைங்க. ஷப்போ தப்புனா Thank you ma'am. Okay, thank